எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் அந்த உச்ச நிலையில் நின்று பரிவோடு மருந்து அல்சயம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 20/9/2025. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 to 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 to 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய திதி சதுர்தசி திதி. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் காலை 9:57 வரை, பின்பு பூர நட்சத்திரம். யோகம் சாத்தியம் நாம யோகம். கரணம் பத்திரை கரணம் மதியம் 12:59 வரை, பின்பு சகுனி கரணம். சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரம் காலை 9:57 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான், சந்திர பகவான் மற்றும் கேது பகவான். கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான். துலாம் ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறது திருமணத்துக்கு எப்படி பொருத்தம் பார்க்கறது நாம யோகம் வச்சு இம்பார்ட்டன் ஆனது. ப்ளஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டமான கலர் என்னங்கிறது இந்த மாதம் ஃபுல்லாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஜோதிட குறிப்பு நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் பலன் அடைஞ்சு வெற்றி அடைந்தான் என்னோட நோக்கமே. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாம யோகம் வியாதிபாத நாம யோகம். ஸோ இந்த நாம யோகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாதான் தான். இதில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு எப்போதுமே இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, அது தனிப்பட்ட ஜாதக பலன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கு யோகியாக வரக்கூடியது ராகு பகவான், அவயோகியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். ஸோ இப்போ அவயோகின்னு சொல்லிட்டோம் உடனே அந்த கலரை நம்ம பயன்படுத்தக்கூடாது. வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்தவங்க வெண்பட்டு ரோஸ் கலர் இந்த ட்ரெஸ்ஸோ இந்த கலர் உங்களுக்கு ஆகாது. ஓகேங்களா, ஆனால் இதுதான் சிறு வயதுலேருந்து பிடிக்கும், அல்லது அது சார்ந்த உள்ள பொருட்கள் நீங்கள் எப்போதுமே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், தவிர்க்க முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று ஏற்பாடு செஞ்சுக்கணும். அதுக்கு பதிலாக ராகு உங்களுக்கு யோகியாக வரனால ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அது நன்மையை செய்யும். ஒரு கர்ச்சிப் அந்த கலரில் இருந்தாலும் சரியாக போச்சு. ஓகேங்களா, ஸோ இது மெயின் முக்கியமானது கலர். ரெண்டாவது, இதில் தான் திருமண பொருத்தத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த வியாதிபாதத்துக்கு அவயோகியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவான் எந்த நாம யோகத்துக்கு யோகியாக வராரோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா சௌபாக்கிய நாம யோகம் வரும், வியாகாதம் நாம யோகம், சாத்தியம் நாம யோகம். இந்த மூணுக்குமே யோகியாக இருக்கிறவர் சுக்கிரன். ஓகேங்களா, ஸோ அவரு இந்த வியாதிபாத நாம யோகத்துக்கு ஆக மாட்டார். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ விடாது. ஒன்று டைவர்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போகும், அல்லது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்றா இருந்தாலும் ஒரே கட்டில் படுத்தாலும் திரும்பி திரும்பி தான் படுத்திருப்பாங்க. ஒரு இல்லறம்ங்கிறது தாம்பத்தியம்ங்கிறது இல்லாமல் தான் இருக்கும். ஸோ மெயின் முக்கியமே இந்த யோகம் தான். ஓகேங்களா, ஒவ்வொருங்களும் பிறக்கக்கூடிய நாம யோகத்துக்கு ஒரு 3 நாம யோகம் தீமையே செய்யக்கூடியது, நன்மையே செய்யாது. ஸோ அந்த நாம யோகத்தை உள்ளவங்க நம்ம திருமணம் பண்ணக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு இந்த ஜோதிட குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது நம்மளோட ராசி பலன்கள். பொதுவாக ராசி பலன்கள் நன்மை தீமை அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்மளோட ராஜநிலை என்னதான். ஸோ கடந்த 4 மாதமாக நிறைய பேர் வெற்றியாக அடைஞ்சிருக்கிறாங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. ஒரு 25 ரூபா மட்டும்தான் செலவாகும். பர்மனண்ட் மார்க்கர்னு கேட்டு வாங்கிக்கிங்க. ஸோ இதை உங்களுக்கு உண்டான ராசியை உங்களோட கையில் மணிக்கட்டு பகுதியை எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்.
மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 41. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 79. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. கன்னி ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 22. மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் 08. கும்ப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. மீன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய நம்பரை கரெக்டாக மணிக்கட்டில் எழுதுங்க. நீங்கள் வெற்றியாளர் ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இன்ன நாளாக அமைய உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி மாவட்டம் லால்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.